வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் discrete Fourier transformோட 2 important propertiesோட proof தான் பார்க்க போகிறோம். First property, circular time shift property. So, இங்க statement என்ன கொடுத்திருக்காங்க? If the DFT of x of n is equal to capital X of k, then the DFT of the circularly time shifted signal with respect to mod n is equal to capital X of k multiplied with e power minus j 2 pi k n naught by n. So this is what the statement of this property. So இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா, இப்போ டைம் டொமைன் சிக்னலை நம்ம ஷிஃப்ட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் mod n, எதுக்காக இங்கே டபுள் ப்ராக்கெட் நம்ம போடுறோம்? ஸோ ஹியர் இட் ரெப்ரசன்ட்ஸ் the circularly shifting property. So here in DFT, it is only for finite sequence. Okay, so finite sequence it can allow only the circular shifting. Okay va? புரியுதா? So that's what given here. That is equal to time domain நம்ம shift பண்ணோம்னா, இங்க இந்த frequency domain signal இருக்கு இல்லையா x of k. So time domain shift பண்ணோம்னா, இந்த frequency domain signal is multiplied with exponential term which is having this particular time shifted value. So n0னால நம்ம shift பண்ணோம்னா, the same n0 இருக்கிற exponential termனால இங்க transformed signal multiply பண்ணுவோம். That is the property. We are going to prove this property. So இங்க x of n minus n0னா, we can multiply this capital X of k, that is transformed signal with e power minus j 2 pi k n0 by capital N. புரியுதா உங்களுக்கு? ஃபார்முலால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் ஜெனரலா? e power minus j 2 pi k n by capital N. ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? n0. என்ன டைமை வச்சு நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோமோ அந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம்னால மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் we need to consider the inverse discrete Fourier transform. ஓகே, ஸோ இன்வர்ஸ் discrete Fourier transform தான் எடுக்க போகிறோம். ஃபார்முலா என்ன? இன்வர்ஸ் எதுக்கு அப்ளை பண்ணுவோம்? ஃப்ரீக்வன்சி டொமைன் சிக்னலுக்கு. கரெக்டாக? ஸோ ஃப்ரீக்வன்சிக்கு இன்வர்ஸ் அப்ளை பண்ணோன்னா என்ன கிடச்சிரும்? டைம் டொமைன் சிக்னல் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இங்கே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா we can take that inverse Fourier transform. IDFT of x of k is equal to what? X of n, that is equal to 1 by n, summation k is equal to 0 to n minus 1, x of k e power plus j 2 pi k n by capital N. Here small n varies from 0 to n minus 1. This is the formula of inverse discrete Fourier transform. So next என்ன எடுக்க போகிறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு என்ன இருக்குது? The time shifted signal with n0. Okay, so here we can replace this n with this n minus n0. எப்போ நம்ம shift யூஸ் பண்ணுறோமோ that time we can use this double bracket with mod n. புரியுதா எதுக்காக mod n போடுறோன்றது? ஸோ டிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் only circular shifting is possible. ஸோ நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் டிடிஎஃப்டிஎல்லாம் படிச்சிருப்போம். ஸோ அங்கே சிம்பிளாக எக்ஸ் ஆஃப் என் மைனஸ் n0 தான் கொடுப்போம். பட் இங்கே டிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் we are using the term circular shifting. ஓகே, that is equal to, ஸோ இங்கே எக்ஸ் ஆஃப் என்னுக்கு பதில் என்ன பண்ணிட்டோம்? ஷிஃப்டட் டைம் சிக்னல் எழுதிட்டோம். that is equal to, இங்கே ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? 1 by n summation x of k e power plus j pi k. இந்த n என்ன ஆகும்? n minus n0 மாறும். பிகாஸ் இந்த வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம்? ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா உங்களுக்கு? here in this formula இங்கே x of n என்றது x of n minus n0 மாறும். அதே போல் ரைட் ஹேண்ட் சைடில் here we can get e power j 2 pi k into n minus n0. இது வரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்பனென்ஷியலோட பவரில் இங்கே ரெண்டு வேல்யூ இருக்கா? n minus n0. ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ண போகிறோம்? எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். தென் we can get 1 by n summation k is equal to 0 to n minus 1 x of k. Here we can take e power plus j 2 pi k n by n multiplied with again e power j. இங்கே மைனஸ் சைன் இருக்கா? ஸோ we can get here it is plus. So plus into minus minus. So e power minus j 2 pi k, here it is n0 by capital N. ஓகேவா? ஸோ இங்கே இந்த டேர்மில் என்ன இருக்குது? 1 by n இருக்குது. summation k is equal to 0 to n minus 1 x of k இருக்குது. e power plus j 2 pi k n by capital N இருக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஸோ here in this first step IDFT of x of k is equal to what? x of n. இது புரியுதா? ஸோ this is nothing but IDFT of x of k, capital X of k, that answer is x of n multiplied with இந்த term என்ன இருக்கு? e power minus j 2 pi k n0 by
n. Okay, further simplification என்ன எடுக்க போறோம்? We are going to take DFT on both the sides. So இங்கேயும் DFT apply பண்றோம், இங்கேயும் DFT apply பண்றோம். Then we can get DFT of x of n ஓட value என்ன? Capital X of k. Here it is a constant. Correct? It is a constant because in DFT ல நம்மளோட variable என்னவா இருக்கும்? Summation n is equal to 0 to n minus 1. So இங்க என்னதான் இருக்கு? n naught இருக்கனால we can consider this as a constant. So this term can be written as such. புரியுதா உங்களுக்கு? So that is equal to right hand side given in the statement. So இங்க என்ன பண்ணியிருக்கோம்? டைம் டொமைன் சிக்னலை n நாட்ன்ற ஒரு வேல்யூவால் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற டிஎஃப்டி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என்ன இ பவர் மைனஸ் ஜே 2 பை கே என் நாட் பை என்னால் மல்டிப்ளை பண்ணுறோம். இஃப் இட் இஸ் மைனஸ் என் நாட் that transform value is multiplied with e power minus n naught. If it is plus, what will happen? So x of n plus n naught in கொடுத்திருந்தோம்னா என்ன ஆகும்? So here we can multiply this transform value with e power plus j 2 pi k n naught by capital N. புரியுதா உங்களுக்கு? It is very important property. Okay. Next one, circular frequency shift property. So in the property oda statement, if the DFT of x of n is equal to capital X of k, then DFT of x of n multiplied with e power plus j 2 pi L n by capital N is equal to x of k minus L with mod n. So this is the property of the circular frequency shifting. Okay. So in the property ல நீங்க என்ன understand பண்ணிக்கிறீங்க? Here capital X என்றது frequency domain. ஸோ எப்போ வந்து ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூவை நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோமோ, ஸோ இங்கே ஷிஃப்டிங்னால என்னன்னு சொல்லியிருக்கேன், டிஎஃப்டியில் சர்க்குலர் ஷிஃப்டிங். ஸோ கண்டிப்பாக என்ன யூஸ் பண்ணுவோம், டபுள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் வித் மாட் என். ஸோ நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது ஃப்ரீக்வன்சி டொமைனில் ஃப்ரீக்வன்சியை ஷிஃப்ட் பண்ணோன்னா இங்கே டைம் டொமைன் சிக்னல் என்னாகும், மல்டிப்ளைடு வித் எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம். இங்கே மைனஸ் எல். ஸோ இங்கே நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணோம்னா here the time domain signal is multiplied with e power plus j 2 pi. Here the shifting value is L n by capital N. இது புரியுதா அவங்க எல்லாருக்கும்? ஸோ இங்கே கேன்றது ஒரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ, எல்ன்றது another shifted frequency value. ஸோ இது வந்து சர்க்குலர் டைம் ஷிஃப்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரியே தான். சர்க்குலர் டைம் ஷிஃப்டில் என்ன பண்ணோம், இங்கே டைம் டொமைனை ஷிஃப்ட் பண்ணோன்னா என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு, we can get the frequency domain signal is multiplied with e power. Here it is minusனா மைனஸாலேயே மல்டிப்ளை பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டூயல் ப்ராப்பர்ட்டி மாதிரி. ஸோ இங்கே டைமில் மைனஸ் வந்ததுன்னா இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம் சிக்னலை இ பவர் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுவோம். பட் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். எதுக்கு? ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு. இங்கே ஃப்ரீக்வன்சி வந்து மைனஸ் சைனில் ஷிஃப்ட் பண்ணோன்னா ஹியர் இட் இஸ் மல்டிப்ளைடு வித் இ பவர் ப்ளஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா discrete Fourier transform of the sequence x of n. Okay. ஸோ ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி டைம் ஷிஃப்டிங்கில் என்ன எடுத்தோம், ஐடிஎஃப்டி எடுத்தோம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம கன்சிடர் பண்ணோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருந்தது, எக்ஸ் ஆஃப் என் இருந்தனால அங்கே ஐடிஎஃப்டி யூஸ் பண்ணோம். பட் இந்த ப்ராப்பர்ட்டியில் நம்ம எந்த சைடு கன்சிடர் பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ஃபார்முலா என்ன, கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு சமேஷன் n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi n k by capital N, where k value varies from 0 to n minus 1. இப்போ ஃபார்முலா எழுதிட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கன்சிடர் பண்ண போகிறோம், ரைட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ண போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது ஸ்டேட்மெண்ட்டில், கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் சர்க்குலர்லி ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டட் சிக்னல் k மைனஸ் எல் வித் மாட் என். ஸோ இந்த வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம எதை ப்ரூவ் பண்ண போகிறோம், தட் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே. So here we can take capital X of k minus L. So இங்கே k minus L நம்ம போட்டோம்னா இந்த ஃபார்முலாக்குள்ளே சம்மேஷனுக்குள்ளே இருக்கிற k என்னவாகும், k minus Lன்னு மாறும். இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹியர் we can get e power minus j 2 pi k into L. ஸோ இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம் divided by n. Then here it is minus, here it is minus. Minus into minus plus. So here e power plus j 2 pi L into n by capital N. Okay. So நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, summation x of n e power minus j 2 pi k n by n. So இது என்ன இருக்கு, இதோட formula என்ன, that is the DFT formula. Correct?
So it is nothing but capital X of k. Summation time domain signal multiplied with exponential power minus j2 pi kn by capital N என்ன அர்த்தம்? Capital X of k. That is multiplied with e power plus j2 pi L into n by capital N. So now proved this is equal to left hand side. புரியுதா எல்லாருக்கும்? So இப்போ frequency shiftingல one more operation என்ன? If we are going to shift the signal in this left hand side k plus L with mod n. அப்போ answer என்ன வரும்? It's very simple. That is x of k multiplied with இங்க plus L வந்தா என்ன வரணும்? minus j2 pi Ln by capital N. புரியுதா எல்லாருக்கும்?